Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க இந்த மாதிரி கிங் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பிஎன்டபிள்யூன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிஎன்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக செட் பண்ணலாம். ஓகே, இப்போ இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இமேஜோட ஸ்கின் பார்ட்டை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, பக்கா வந்து ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிட்டுருங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இமேஜ் கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எப்படி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ ஃபுல்லாக வந்து பக்கா வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் பண்ணுறேங்க. ஓகே, பக்கா வந்து அந்த பேக்ரவுண்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கே டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர், இது பழைய பேக்ரவுண்டு. இது நம்ம புதுசாக செட் பண்ண இந்த பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு இப்போது மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி ஒரு 40க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு மாடலுக்கு மேலாம் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போது அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு +58க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அவருடைய ஹெட்டுக்கு மேலே, அதாவது ஹேர் இருக்குல்ல, ஹேர்,
ஸோ அதுக்கு மேலே பக்கா வந்து செட் பண்ணலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து விக்னெட்னு ஒன்று இருக்கும். விக்னெட் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தியா ஸ்கொயர், அதாவது செகண்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்கொயரை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது சைஸ் வந்து ஒரு 100க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50ல் இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸை மட்டும் கம்மி பண்ணி ஒரு 1க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போது கீழே கரெக்டாக கீழே இந்த இடத்துல மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். காலாண்டை மட்டும், அதாவது டவுனில் இமேஜோட டவுன் சைடில் வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இது வந்து பிஃபோர் இமேஜோட கீழே பாருங்களேன், டவுன் சைடில் பிஃபோர் வந்து நார்மலாக இருந்தது. ஆஃப்டர் வந்து இந்த கீழே மட்டும் நம்மளுக்கு விண்டேஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த கிங் பிஎன்ஜி கரெக்டாக வந்து கீழே எங்கே வேணால் செட் பண்ணலாம். எந்த இடத்துல உங்களுக்கு செட் பண்ணால் பக்காவாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல செட் பண்ணிங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. இமேஜ் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, ரொம்பவே ஈஸியான அண்ட் வேறு லெவலான இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் என்னைங்க அதை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.